நம்ம போன வீடியோவில் வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அதை ரன் பண்ணியும் பார்த்தோம். அப்படி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணும்போது அது நமக்கு சில ஃபோல்டர்ஸும் ஃபைல்ஸும் வந்து கொடுத்துருந்தது. அது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு அப்ளிகேஷனாக வந்து ரன் ஆகுது. இப்போ நம்ம ரியாக்ட் ஆப்குள்ளே இருக்கிற டிஃபால்ட்டாக வந்த அந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் கடைசியாக white.config.js அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து இருக்கும். நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனையவே வந்து நம்ம வைட் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கான கான்ஃபிகரேஷன் தான் வந்து இந்த ஃபைலில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த சேஞ்சஸும் வந்து பண்ண போகிறது இல்லை. அண்ட் இதில் ரீட்மி அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இதையும் வந்து டெலிட் பண்ணி அண்டு gitignore அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இதையும் வந்து நம்ம டெலிட். இந்த ரெண்டு ஃபைலும் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, GitHub அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் கோடை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம GitHubக்கு நம்மளோட கோடை கொண்டு போகும்போது தான் அந்த ரீட்மி ஃபைலும் gitignore ஃபைலும் வந்து தேவைப்படும். டெவலப்மெண்ட் டைமில் நமக்கு அது தேவைப்படாது. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா package.json ஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபைல் தான் நம்ம ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஃபைல். நம்ம ப்ராஜெக்ட்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நம்ம ஆப்க்கு வச்சிருக்கிற நேமு, அதுக்கான இனிஷியல் வெர்ஷன், அதோட மாடியூலிங் டைப் என்னவா இருக்கணும் எல்லாமே வந்து இருக்கும். அண்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஜாவாஸ்கிரிப்ட் பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிபெண்டன்சிஸில் வந்து இருக்கும். ஸோ நம்ம இன்னும் எதுவுமே வந்து எடுத்து யூஸ் பண்ணல. ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து பேசிக் லெவலில் சர்வ் ஆகணும் அப்படின்னாவே அதுக்குன்னு சில பேக்கேஜஸ் எல்லாம் தேவைப்படும். முக்கியமாக ரியாக்ட் டாமும் வந்து தேவைப்படும். அந்த ரியாக்ட் டாமும் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கிற சில பேக்கேஜஸ் எல்லாமே தேவைப்பட்டிருக்கு. இந்த ஃபைலும் சரி, இதுக்கப்புறம் இருக்கிற பேக்கேஜ் lock.json ஃபைலையும் சரி, அதே மாதிரி தான் இந்த நோட் மாடியூல்ஸ்லையும் நம்ம சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். இது நம்ம யூஸ் பண்ணுற பேக்கேஜஸை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அப்டேட் பண்ணிக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த package.json ஃபைல் மட்டும்தான் வந்து இருந்திருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன பேக்கேஜ் வந்து தேவை அப்படின்ட்டு இருக்கும். நம்ம போன வீடியோவில் ரியாக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி npm install அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அந்த கமாண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பில்டினாக இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதையெல்லாம் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் எல்லாமே நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ npm install வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தரும்போது தான் இந்த பேக்கேஜ் லாக் ஃபைலும் நோட் மாடியூல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ அந்த பேக்கேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நோட் மாடியூல்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கான தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன் செட் எல்லாமே இந்த லாக் ஃபைலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த 3 ஃபைல்ஸ்லையும் நம்ம சேஞ்சஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி தான் இந்த ESLint அப்படிங்கிற ஃபைலும். இந்த ES ஃபைல் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னா, லேட்டஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டை வந்து நமக்கு எடுத்து ரன் பண்ணுறதுக்காக தான் வந்து இருக்குது. அண்ட் நம்ம டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஏன்னா எந்த லாங்குவேஜ்க்குமே வந்து அதுக்கான பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 to 4 லெட்டர்ஸ் அடிக்கும் போதே அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்குன்னு கெஸ் பண்ணி நமக்கு சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும். அது ES6 பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஒரே ஒரு ஐகான் மட்டும் இருக்கும். SVG ஃபைலை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிராஃபிக்ஸ் டைப் ஆஃப் ஒரு இமேஜ் தான். இந்த SVG இமேஜ் தான் வந்து நம்ம ப்ரௌசரில் போன வீடியோ ரன் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து வந்திருக்கும். இங்கே இருக்கிற ஐகான்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்போ பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இந்த வெறும் ஐகான் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோல்டர்லேயும் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இந்த SRC அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். SRC அப்படின்னா சோர்ஸ் அப்படிங்கிற மீனிங். இந்த ஃபைலுக்குள்ளே தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சோர்ஸ்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சோர்ஸுக்கு வெளியே இருக்கிற ஃபைலில் index.html மட்டும் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. நம்மளால் HTML, CSS, JavaScript இந்த 3 லாங்குவேஜ் வச்சு மட்டுமே நம்மளால் ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். இருந்தாலும் எதுக்காக ரியாக்ட், ஆங்குலர், Vue.js மாதிரியா இருக்க டெடிக்கேட்டட் ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்லேயுமே வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். இதே நார்மலாக வெறும் பிளைன் லாங்குவேஜை மட்டும் வச்சு பண்ணும்போது மல்டி பேஜ் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். இந்த சிங்கிள் பேஜுக்கும் மல்டி பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெப்சைட்டெல்லாம் விசிட் பண்ணும்போது மெனூஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஹோம், அபவுட், கான்டாக்ட் அப்படின்னு. இதில் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது ஓவராலாக ஒரு HTML பேஜ் தான் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு மெனுக்கான கண்டென்ட்டையும் தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த மெனு மேலே கிளிக் பண்ணுறாங்களோ
அந்த மெனுக்கான கண்டென்ட்டை மட்டும் அந்த HTML ஃபைலில் காட்டிட்டு மற்ற கண்டென்ட் எல்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க. இதுவே இந்த மல்டிபேஜ் அப்ளிகேஷன்னா ஒவ்வொரு மெனுக்குமே வந்து தனியாக ஒரு HTML ஃபைல் வந்து இருக்கும். எந்த மெனு மேலே கிளிக் பண்ணுறாங்களோ அந்த HTML ஃபைலுக்கு ரீடைரக்ட் வந்து பண்ணிடும். இதில் எது யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். ஏன்னா மல்டிபேஜ் அப்ளிகேஷனில் எல்லாம் தனித்தனி ஃபைலாக இருக்கிறதுனால ஆன் டைமில் ஒரு பேஜில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டேட்டா பேஸில் சேவ் பண்ணி மேனுவலாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இதுவே வந்து நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை பண்ணும்போது ஒரே ஒரு HTML ஃபைல் தான் இருக்கும். ஜஸ்ட் கண்டென்ட்டை ஷோ பண்ணி ஹைட் பண்ணுறதுனால ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட்டுக்கு யூசர் மாறும்போது ப்ரீவியஸ் கண்டென்ட்டில் டைப் பண்ண டேட்டா ஏதாவது கரண்ட்டாக விசிட் பண்ணுற அந்த மெனுக்குள்ளே வேணும் அப்படின்னா நம்மளால் டேரெக்டாக எடுத்துக்க முடியும். ஏன்னா ஓவராலாக அதே பேஜ் தான் இருக்குது. நம்ம கண்டென்ட்டை ஹைட் அண்ட் ஷோ ப்ராசஸ் மூலிமா ஒர்க் பண்ணுறதுனால என்னதான் ப்ரீவியஸ் கண்டென்ட் வந்து ஹைட் ஆகிருந்தாலும் அதில் இருக்கிற டேட்டா ஆக்டிவில் தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ இந்த index.html ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் பேசிக் HTML பாய்லர் பிளேட் மட்டும்தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு டிவிஷன் எலமெண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஐடி ரூட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா தெரியும்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு எலமெண்ட்டை ஐடியை பேஸ் பண்ணி பிக் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம். ப்ராசஸை வச்சு தான் யூசர் எந்த மெனுவில் கிளிக் பண்ணுறாங்களோ அந்த மெனுக்கான கண்டென்ட்டை மட்டும் இந்த டிவிஷனுக்குள்ளே ஃபீட் பண்ணி விடுவாங்க. அது அந்த பேஜில் தெரியும். மற்ற கண்டென்ட்டெல்லாம் ஹைட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மெனுவிலேருந்து வேறு மெனுக்கு போகிறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் ஹைட் ஆகிரும். கடைசியாக எந்த மெனு மேலே கிளிக் பண்ணாங்களோ அந்த மெனுக்கான கண்டென்ட்டை மட்டும் இந்த ஐடி எலமெண்ட்டை பிக் பண்ணி உள்ளே ஃபீட் பண்ணி விடுவாங்க. இது எல்லாமே ஒரு எலமெண்ட்டோட ஐடியை பிக் பண்ணி எப்படி கண்டென்ட்டை வந்து மாற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பட் அந்த கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேணும். இங்கே பார்க்கும்போது இந்த டிவிஷன் எலமெண்ட் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பேஜ் வந்து நமக்கு ரியாக்ட் ப்ராஜெக்டை சர்ச் பண்ணும்போது இந்த கண்டென்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நமக்கு சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளேருந்து சப்ளை ஆகுது. இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே app.jsxன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலில் தான் இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்களும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இம்போர்ட் React from React, அதுக்கப்புறம் const app equal to empty simple parenthesis, அதுக்கப்புறம் arrow symbol curly braces வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ரிட்டர்னில் நான் h1 tag வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த h1 tag உள்ள React app அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இப்போதைக்கு நான் பண்ணுறதை ரிப்ளிகேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப். ஸோ இப்போ ப்ரௌசர் போய் பார்த்தோன்னா இருந்த கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். நமக்கு வெறும் ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இப்போ ப்ரௌசர் போய்க்கலாம். ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். இங்கே ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்குது. அண்ட் இந்த டெக்ஸ்டோட சைஸ் பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து டாப்லேருந்து ரொம்ப கீழே வந்துருக்கு. இதெல்லாமே வந்து அந்த டிஃபால்ட் CSS ஃபைல்ஸ் சிலது இருக்குது சோர்ஸ்குள்ளே. அதனால தான் இங்கே இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா கோட்குள்ளே வந்துடுறோம். கோட்குள்ளே வந்துட்டு இந்த index.css ஃபைலையும் இந்த app.css ஃபைல் டெலிட் பண்ணி விட்டுருங்க. CSS ஃபைல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் போது க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிட்டோம். இப்போ main.jsx போனீங்க அப்படின்னா இங்கே index.css ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் ரிமூவ் பண்ணிக்கிங்க. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த main.jsx ஃபைலில் இந்த ஸ்ட்ரிக்ட் மோடு வந்து இருக்கும். இந்த ரெண்டையும் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா ஏதாவது விஷயம் கன்சோல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் எனேபிளாக இருக்கும்போது ரெண்டு டைம் ரன் ஆகும். ஸோ இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் ஒரு HTML எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அந்த HTML எலமெண்ட்டுக்குள்ளே ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போர்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜாக வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த பேக்கேஜ் இன்னொரு இடத்துல எனக்கு தேவைப்படுது. நான் அங்கே கால் பண்ணுறேன். இப்போ main.jsxல அந்த பேக்கேஜ் வந்து தேவைப்பட்டிருக்கு. இங்கே இம்போர்ட் ஆப் ஃப்ரம் அந்த ஃபைலோட நேம் வந்து கொடுத்துருக்கோம். app.jsx அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே இருந்து ஆப்புங்கிற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணதை நம்ம ட்ரெடிஷ்னல் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுற மாதிரி
document.getElementById கொடுத்துருக்கோம். ஐடி வந்து ரூட் அப்படின்னு இருக்குது. அந்த ரூட் எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்குள்ளே app.jsx ஃபைலிருந்து அந்த ஆப் காம்பனண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த HTML ஸ்ட்ரக்சரை உள்ளே ஃபீட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஆப் காம்பனண்ட்டில் நம்ம ஒரே ஒரு HTML எலமெண்ட் தான் கொடுத்துருந்தோம். h1 எலமெண்ட், அதுக்குள்ளே ரியாக்ட் ஆப் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இருக்குது. அப்போ அந்த டிவிஷன் எலமெண்ட்டை ஐடியை பேஸ் பண்ணி பிக் பண்ணி அதுக்குள்ளே டைனமிக்காக கண்டென்ட்டை ஃபீட் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபீட் பண்ணதுனால தான் நமக்கு இங்கே யூஐயில் ரியாக்ட் ஆப் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஸ்டைலிங்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் எந்த ஸ்டைலும் அப்ளை ஆகாமல் டிஃபால்ட்டான பேட்டர்னில் வந்து இது காட்டுது. இப்போ நான் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் வந்து கொடுக்குறேன். நம்மளோட டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்மளோட அந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்கான HTML கோடு வந்து அப்படியே இருக்கும். இதில் இந்த பாடி எலமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட அந்த டிவ் எலமெண்ட் வந்து இருக்குது, ஐடி ரூட் அப்படின்னு இருந்தது. இது எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட index.html ஃபைலில் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் எம்டியாக இருக்குது. ஆனால் நம்ம ஆப் காம்பனண்ட்டை எடுத்து ஐடியை பிக் பண்ணி உள்ளே ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டிவ் எலமெண்ட் ஓப்பன் பண்ணுற உள்ள அந்த h1 எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த கோட் ஸ்ட்ரக்சரில் main.jsxலையும் நம்ம சேஞ்சஸ் வந்து அதிகமாக பண்ண மாட்டோம். இதில் எதுவுமே வந்து சேஞ்சஸ் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம வீடியோ கைடை ஃபாலோ பண்ணும்போது நான் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறனோ அதை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், மற்றதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த ஆசட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்குது. இந்த ஃபோல்டர் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏதாவது இமேஜஸோ இல்லை வீடியோஸோ இல்லை வேறு ஃபைல்ஸ் ஏதாவது ஸ்டாட்டிக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இருக்குது. இந்த ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா பரவாயில்ல. இப்போதைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம வச்சுருக்கிற அந்த index.html அப்படிங்கிற ஃபைலுக்கு எப்படி நம்ம வந்து HTML கண்டென்ட்டை ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருந்தால் போதும். ஆப்பில் எப்படி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், அது index.htmlக்கு போகணும் அப்படின்னா அந்த ஒர்க் எது பார்க்குது, main.jsx தான் வந்து பார்க்குது. அப்போ ஆப் காம்பனண்ட்டுக்குள்ளே என்ன HTML காட்டணும்னு எழுதுகிறோமோ அதை மெயின் காம்பனண்ட் வந்து index.html இருக்கிற அந்த டிவிஷனோட ஐடியை பிக் பண்ணி அந்த HTML ஃபைலுக்குள்ளே ஃபீட் பண்ணி விடுது. ஸோ இது மட்டும்தான் நடக்குது. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.